கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறையுரையின் தொடக்கத்திலேயே நம்முடைய பாதுகாவலி புனித அல்ஃபோன்சாவினுடைய விழாவை இந்த நாளிலே கொண்டாட இவ்வாலயத்திலே ஒன்று கூடி வந்திருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே ஒரு புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் இருந்தார். ஆர்தர் ராபர்ட் ஆஷ் 1983 அவர் இறக்கிறார். இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு எய்ட்ஸ் நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது அதை ஆய்வுக்கு உட்படுத்தின போது அவர்களுக்கு என்ன தெரிய வந்ததென்றால், அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1983 முன்பு இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அவருக்கு இரத்தம் தேவைப்பட்டது. அந்த இரத்தத்தை கொடுக்கிற பொழுது அதை சரியாக பரிசோதனை செய்யாமல் கொடுத்த காரணத்தினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இரத்தத்தில் இருந்த அந்த HIV கிருமி அவரை தாக்கியது என்று நிரூபணமானது. இப்படி அவர் மரண தருவாயில், அதாவது 1983 அவர் சாவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவருடைய ஃபேன்ஸ், ஏனென்றால் அவர் ஒரு மிகப்பெரிய 1975 80 அல்லது 70களில் மிக சிறந்த ஒரு டென்னிஸ் வீரராக இருந்தார். உலகிலே மிக பெற்ற ஒரு புகழ்பெற்ற வீரராகவும் 3 முறை விம்பிள்டன் பட்டம் பெற்ற வீரராகவும் இருந்தார். எனவே அவருடைய ரசிகர்கள் அவருக்கு பல கடிதங்களை எழுதினார்கள். அதிலே ஒரு கடிதம் அவருடைய இறப்பிற்கு பிறகு புகழ் பெற்றது. என்ன அந்த கடிதம்? அவருடைய ரசிகர் ஒருவர் எழுதினார் என்றால், ஏன் இது உங்களுக்கு நடக்க வேண்டும்? இந்த துன்பம் ஏன் உங்களுக்கு நேர வேண்டும்? எங்களுடைய இதயங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு பெரும் புகழ்பெற்ற வீரரான உமக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்துவிட்டதே, நோய் வந்துவிட்டதே என்று எழுதுகிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு அழகான பதிலை எழுதுகிறார். அந்த கடிதம் இன்னமும் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர் சொன்ன பதில்தான் அவர் எப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மனிதராக இருந்தார், அல்லது ஒரு பில்கிரிம் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் திருப்பயணியாக இருந்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் எழுதுகிறார் தன்னுடைய ரசிகருக்கு, இந்த உலகத்திலே ஒரு வருடத்திற்கு குறைந்தது 50 லட்சம் பேர் இந்த டென்னிஸ் விளையாட குழந்தைகளாக தொடங்குகிறார்கள். ஆர்வம், ஒரு பேட்டை வாங்குகிறார்கள், தொடங்குகிறார்கள். ஆனால் அதிலே 5 லட்சம் பேர் தான் அந்த விளையாட்டை கற்றுக்கொள்கிறார்கள். மீதி பேரெல்லாம் பாதியிலேயே அதை விட்டு விடுகிறார்கள், அல்லது ஒரு வாரம் 2 வாரம் ஒரு முறை விளையாடி விட்டு விடுகிறார்கள். அந்த 5 லட்சம் பேர் விளையாடினாலும் ஒரு சிறந்த டோர்னமெண்ட் அல்லது போட்டிகளிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் 50,000 பேர். அந்த 50,000 பேர் போட்டிகளிலே விளையாடினாலும் உள்ளூர்களிலோ அல்லது நாட்டிலோ நடக்கக்கூடிய விளையாட்டிலே விளையாடுகிறார்கள். அந்த 50,000-ல் விம்பிள்டன் அளவுக்கு வருகிறவர்கள் அல்லது உலக சர்வதேச போட்டிகளில் விளையாடக்கூடியவர்கள் வெறும் 5,000 பேர். அந்த 5,000-ல் விம்பிள்டனிலே வெறும் 50 பேர் பங்கெடுக்கிறார்கள். அந்த 50 பேரிலே வெறுமனே 4 பேர் அரையிறுதிக்கு வருகிறார்கள். அந்த 4 பேரில் வெறுமனே 2 பேர் இறுதி போட்டியிலே பங்கெடுக்கிறார்கள். அந்த 2 பேரில் ஒருவருக்கு தான் அந்த விம்பிள்டன் கோப்பையை ஏந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அப்பொழுதெல்லாம் நான் கடவுளிடம், இது ஏன் எனக்கு? ஏன் 50 லட்சம் பேர் தொடங்கியதில் இன்று என்னுடைய கையில் இந்த வெற்றி கோப்பை இருக்கிறது, ஏன் இறைவா எனக்கு என்று கேட்கவில்லை. இப்பொழுது மட்டும் இந்த விபரீத நோய் எனக்கு வந்ததற்காக, அல்லது நான் தவறு செய்யாமல் வேறொருவனுடைய அலட்சியத்தினால் எனக்கு ஏற்பட்ட இந்த நோயை நான் அனுபவித்து இப்பொழுது இறக்கும் தருவாயில் இருக்கிற பொழுது, ஒய் மீ லார்ட், ஏன் எனக்கு ஆண்டவரே இந்த துன்பம் என்று நான் கேட்க மாட்டேன் என்று அவர் பதில் அனுப்பியிருந்தார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி புனித அல்ஃபோன்சால் நாம் இன்றைய தொடக்க ஜபத்திலேயே கேட்டோம். கடவுளை நோக்கி அந்த ஜபம்
தொடங்குகிற பொழுது வரக்கூடிய அடுத்த வரி ஆண்டவரே இறைவா என்று தொடங்கினவுடனே அடுத்த வரி துன்புறும் வாழ்வின் வழியாக. புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய அந்த புனித பட்டத்திலே அவரை பற்றி குறிப்பிட்ட போது 2008 திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்புறம் அதுதான் குறிப்பிட்டார். துன்பத்தின் மத்தியில் அவர் வெளிப்படுத்திய பொறுமை, துன்பத்தின் ஊடாக அவரில் வெளிப்பட்ட சகிப்புத்தன்மை, அது உடல் நோயாக இருக்கலாம், அல்லது உடனிருந்தவர்கள் கொடுத்த நோயாக அல்லது வலியாக இருக்கலாம். இவற்றின் ஊடாக அவர் எதிர்நோக்கை இழக்காமல், அவநம்பிக்கை கொள்ளாமல், பொறுமையை இழக்காமல் இருந்ததுதான் அவரை கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலோடு, கிறிஸ்துவினுடைய கற்போடு, கிறிஸ்துவினுடைய தாழ்ச்சியோடு ஒன்று சேர்த்திருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைக்கலாம் புனிதர்கள் என்றால் அகுஸ்தினார் அல்லது முதல் 1000வது ஆண்டிலே பல புனிதர்கள் வாழ்ந்தார்கள், அல்லது 2வது 1000வது ஆண்டினுடைய தொடக்கத்திலே புனித சுவாமிநாதர், புனித அந்தோனியார் போன்ற புனித பிரான்சிஸ்க் அசிசியார், அல்லது 2வது 1000வது ஆண்டினுடைய மத்திய காலத்தில் புனித லொயலா இஞ்ஞாசியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், இவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலகமே மாறுகிறது. மாடர்னிசம், நவீனத்துவம் பிறக்கிறது. அந்த நவீனத்துவத்தினுடைய மெய்யியல் தத்துவம் என்னவென்றால் சீக் பிளஷர் ஷன் பெயின். இன்பத்தை தேடு, துன்பத்தை தொலை, துன்பத்தை விட்டு ஓடு. இதுதான் அவர்கள் அந்த 1500க்கு பிறகு 1600 இந்த மாடர்ன் ஈரா, நவீன உலகம் தொடங்கிய காலத்தில் இதைத்தான் மீண்டும் மீண்டும் ஐரோப்பாவிலும் மற்ற நாடுகளிலும் சொன்னார்கள். இன்பத்தை அடை, தேடு, சீக் பிளஷர் ஷன் பெயின், துன்பத்தை விட்டு ஓடிவிடு என்று சொன்னார்கள். துன்பம் வேண்டாம், வலி வேண்டாம், பெயின் கூடாது என்று மக்களுக்கு திரும்ப திரும்ப இந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் அந்த நவீன காலத்திலே சொன்னார்கள். அதனுடைய தாக்கம் உலகமெல்லாம் பரவியது. எந்த அளவுக்கு என்றால், நாம் வாழ்வது 60 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டு. எனவே அதற்குள் எல்லா இன்பங்களையும் தூய்த்து விட வேண்டும், எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து விட வேண்டும். துன்பமா கூடாது, சிலுவையா வேண்டாம், அவஸ்தையா அறவே கூடாது என்று மக்களுக்குள்ளே ஆழமாக பதிந்து போனது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தூட்டம், சிந்தனை வெறுமனே ஐரோப்பாவில் மட்டுமல்ல, அது அங்கிருந்து பரவுகிறது. ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்ற அனைத்து கண்டங்களிலும் பரவுகிறது. அதனுடைய தாக்கம் 19வது நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம், மத்திய என்று பல கட்டத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம் எதுவுமே நம்முடைய புனிதை தூய அல்போன்சாவை பாதிக்கவே இல்லை. தந்தை அவர்கள் சொன்னதை போல அவர் எழுதின அவருடைய அந்த நாட்குறிப்பிலே தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அதாவது 1929 அவருக்கு 19 வயது அந்த துறவர மடத்தின் தொடக்கத்திலே நாவிஸாக இருக்கிற பொழுது அவர் எழுதுகிறார், நான் ஒரு பெரிய இன்பத்தை கண்டுபிடித்து விட்டேன். அந்த இன்பம் உலகில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சுவையையும் விட சுவை மிக்கதாக இருக்கிறது. I have found the sweetest sweet which is better than all the sweets in the world என்று சொல்லுகிறார். அதாவது உலகத்திலே பல இன்பங்கள் அல்லது சுவை தரக்கூடியவை இருக்கின்றன, ஆனால் அதையெல்லாம் விட ஒரு மாபெரும் சுவை என் ஆண்டவர் இயேசு, அவரை கண்டுபிடித்து விட்டேன். எனவே மற்ற எதிலும் எனக்கு நாட்டம் இல்லை, ஈடுபாடு இல்லை. இந்த இன்பங்களை, சுவையை தூய்த்துணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற எனக்கு ஆசையே இல்லை என்று அவருடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஃபாதர் லூயிஸுக்கு இவர் எழுதுகிறார். எனவே ஒரு வகையில் இந்த இன்பத்தை தேடாத, மாறாக துன்பம் அவருக்கு வந்தது. உடல்நல, அவருடைய அந்த தோல் அழற்சி அல்லது காலில் ஏற்பட்ட சிறிது ஊனம், பிறகு நியூமோனியா. அவருடைய அந்த 35வது 6வது வயதில் இறக்கிறார். 1910 பிறந்து 1946. எனவே அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த அந்த நியூமோனியா, காய்ச்சல், காச நோய், இப்படி பல விதங்களில் உடல்நல குறைவினால் பெரும் அவஸ்தைப்பட்ட போது அவர் எழுப்பி இருக்கலாம் கேள்வியை, கடவுளே
உமக்காகத்தானே ஒரு செல்வந்த இளைஞன் என்னை திருமணம் செய்ய வந்தபோது, அல்லது என்னுடைய பெற்றோர்கள், அதாவது 3 மாதத்திலேயே அவருடைய தாய் இறந்தாலும் கூட அவருடைய பெரியம்மா அவரை வளர்க்கிறார். எனவே ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த அழகான கன்னியை ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவருடைய வாழ்வு சிறந்துவிடும், அதுவும் ஒரு செல்வந்த இளைஞனுக்கு ஒரு குடும்பத்திலே கொடுத்து விட்டால் போதும் என்றெல்லாம் நினைத்து அவரிடம் அந்த எண்ணத்தை முன்வைத்த போது அவர் முடியாது, நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் என்னையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி இருக்கிறேன் என்று தீர்க்கமாக சொல்லுகிறார். அதையெல்லாம் அவருடைய அந்த 32, 33, 34 அந்த காச நோய் பிடித்த அந்த வயதுகளில் வந்திருக்கும். ஆண்டவரே, இதற்காகவா நான் முடியாது என்று அதற்கெல்லாம் சொன்னேன். இப்பொழுது ஒய் மீ, ஏன் எனக்கு இந்த நோய்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன தவறு செய்தேன்? உம்முடைய கட்டளைகளில் எதை நான் மீறினேன்? எனக்கு ஏன் இந்த அவஸ்தை, கொடுமை, வலி, வேதனை? 36 வயதில் மரணம் ஏன் என் படுக்கையை சுற்றி திரிகிறது என்று அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் இல்லை, அவருடைய வரலாற்றிலேயே பார்க்கிறோம், இன்னும் எனக்கு துன்பம் கொடு இறைவா. புனித சிலுவை அருளப்பரை போல, ஜான் ஆஃப் த கிராஸ் எழுதுவதை போல இவரும் கேட்கிறார், எனக்கு இன்னும் துன்பம் வேண்டும், நீர் எனக்கு கொடு என்று சொல்கிறார். அதன் பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தி தெரிவு செய்யப்படுகிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும். இந்த வார்த்தை நம்முடைய பாதுகாவலி புனித அல்போன்சாவை மிக நெருக்கமாக தொட்ட, அல்லது அவருடைய ஆன்மீகத்தை உருவாக்கிய ஒரு இறை வார்த்தை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் என்பதுதான் அவர் கற்றுக்கொள்கிறார். அவஸ்தைப்பட்டால்தான், துன்பம் ஏற்றால்தான். ஆண்டவரே சொல்வது போல, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தன் தோள் மேல் தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அன்றாட சிலுவை, அதையும் இன்றைய தொடக்க ஜெபத்திலே கேட்டோம். அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி என்று இன்றைய தொடக்க ஜெபத்திலே கேட்டோம். அந்த அன்றாட சிலுவையை, துன்பத்தை ஏற்கக்கூடிய பொறுமை, சகிப்புத்தன்மை, இறைப்பற்று நம்முடைய புனித அல்போன்சாவிடம் விளங்கியது. எனவேதான் அவரை நாம் பில்கிரிம் ஆஃப் ஹோப், செயின்ட் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் புனிதை, எதிர்நோக்கின் திருப்பயணி என்று இந்த ஆண்டு, இந்த 2025 யூபிலி ஆண்டு கொண்டாடுகிற பொழுது அந்த டைட்டில் நமக்கெல்லாம் பொருந்துகிறதோ இல்லையோ, நம்முடைய பாதுகாவலி புனித அல்போன்சாவுக்கு பொருந்துகிறது. ஏனென்றால் இந்த 36ஓடு எல்லாம் முடிந்து விட போகிறது. அதன் பிறகு வாழ்க்கை இல்லை, அதன் பிறகு வளம் இல்லை, அதன் பிறகு ஒளி இல்லை, இருள்தான், மரணம்தான், சாவுதான், அவஸ்தைதான் என்று நினைத்திருந்தால் அவர் விரக்தியில், டெஸ்பரேஷன், விரக்தியிலே இருந்திருப்பார், விரக்தியிலே புலம்பிக் கொண்டு இருந்திருப்பார், விரக்தியில் கடவுளை நோக்கி கேள்விகள் 1000 கேட்டிருப்பார். ஆனால் அவர் கொண்டிருந்த அந்த ஹோப், அவரிடம் விளங்கிய அந்த எதிர்நோக்கு, இந்த துன்பங்களை சகித்து கொள்ள, பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள அவருக்கு சக்தி கொடுக்கிறது. அதனால்தான் இந்த நோயின் ஊடாக, இந்த துன்பத்தின் வழியாக அவர் சகித்து கொண்ட அந்த வழியின் மூலமாகவும் தன் நம்பிக்கையை, அல்லது இன்றைய பதிலுரை பாடலில் நாம் கேட்டது போல, அனைத்தையும் விட ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய அந்த துணிவு அவர் கொண்டிருந்த அந்த எதிர்நோக்கிலிருந்து பிறக்கிறது. இதனால் தான் இது மூன்றுமே, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, ஃபெய்த், ஹோப், லவ், இது மூன்றும் அவருடைய வாழ்வில் அபரிவிதமாக இருப்பதை பார்க்க. அதனால்தான் திருச்சபை எந்த தயக்கமும் இன்றி அவரை புனிதராக அறிவித்தது. அவர் வாழ்ந்த காலம் மிக குறுகியதாக இருந்தாலும் அவரது வாழ்வில் வெளிப்பட்ட இந்த புண்ணியங்கள், அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை, துன்பத்தின் மத்தியில் கடவுள் இருக்கிறார், மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடவில்லை, இன்னும் ஒரு நல்லது நடக்கும், இந்த அதுதான் நாம் எதிர்நோக்கு என்று சொல்கிறோம். இந்த யூபிலி ஆண்டினுடைய தொடக்கத்திலே மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய கடிதத்திலே சொன்னார், ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனம், அவர் ஹோப் வில் நாட் டிஸப்பாயிண்ட் அஸ். நாம் கொண்டிருக்கக்கூடிய எதிர்நோக்கு ஒருபோதும் நமக்கு ஏமாற்றத்தை தராது. நாம் இந்த உலகிலே சில நேரங்களில் இல்லை, கடவுள் நமக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பார். இப்பொழுது நாம் துயரப்பட்டாலும் இந்த துயரம் நாளை மாறும், இந்த இருள் காலையில் விடியும், உதயமாகும், ஒளி என்று நாம் எதிர்நோக்கோடு நல்லது நடக்கும் என்று காத்திருப்பது தான் நம்பிக்கை. அது சிறு சிறு நம்பிக்கை உலகிலே நாம் கொண்டிருப்பது. ஆனால் மரணத்திற்கு பிறகு வாழ்வு இருக்கிறது, இறப்பிற்கு பிறகு முடிவில்லா வாழ்வு உண்டு
எனவே இந்த துயரத்தை கடந்து நாம் மகிழ்ச்சியில் பேரொளியில் இளைப்பாறுவோம் என்ற அந்த ஹோப் எதிர்நோக்குதான் புனித அல்போன்சாவை மிகச்சிறந்த புனிதையாக உருவாக்கு. அதுதான் நாம் இந்திய தேசமே 2008 கொண்டாடுவதற்கு காரணம். இந்த மண்ணிலிருந்து உருவான ஒரு பெண், இந்த மண்ணிலிருந்து உருவான ஒரு குடிமகள் புனிதத்தினுடைய நிறைவை 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் முழுமையாக வாழ்ந்திருக்கிறார். அது அவருடைய முயற்சி மட்டுமல்ல, கடவுள் அந்த அருளை அவருக்கு அபரிவிதமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் பேர் உவகை கொண்டோம். அதன் பிறகு அவரை நம்முடைய பாதுகாவலராக பல இடங்களிலே இந்தியாவிலே நிறுவி அந்த புனிதையை குறிப்பாக இன்று 28 ஜூலையிலே நாம் கொண்டாடுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலியை கொண்டாடுகிற நாம் கடந்த ஆண்டு முழுவதும் அவர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூற இங்கு ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய நாம், எதிர்வரும் நாட்களை அவருடைய வல்லமைமிக்க பரிந்துரைக்கு ஒப்பு கொடுக்க ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய நாம் அவருடைய அந்த புண்ணிய வாழ்க்கையை உற்று பார்க்கிறோம். அன்பு நிறைந்த, பொறுமை மிக்க, துன்பத்தினூடாக அவரில் வெளிப்பட்ட அந்த எதிர்நோக்கு குன்றா வாழ்க்கையை நாம் உற்று பார்க்கிற பொழுது நாம் உண்மையிலேயே அவரை வணங்க நம்முடைய கரங்கள் ஒன்று சேருகின்றன. அவரை புனிதையாக உயர்த்திய அந்த இறைவனுக்கு இந்த நாளிலே நாம் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அந்த அன்னை, நம்முடைய பாதுகாவலி தூய அல்போன்சா தன்னுடைய பரிந்துரையால் நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு ஏமாற்றங்கள், தோல்விகள், நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள், நம்மை சுற்றி வரும் அன்றாட சிலுவைகள், துன்பங்களுக்கு மத்தியில் எதிர்நோக்கை இழக்காமல், பொறுமையை இழக்காமல், அவசரப்பட்டு இறை நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் நாம் ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் நம்முடைய நம்பிக்கை திருப்பயணத்திலே பயணிக்க இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய பாதுகாவலி புனித அல்போன்சாவினுடைய பரிந்துரையை வேண்டுவோம். இறைவனும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பங்கேற்கும் இந்த பொதுவான சமூக வழிபாட்டில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் உலக அனைத்தினுடைய நலனுக்காகவும் இவ்வாலயத்திலே ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் நம் ஆண்டவரின் இரக்கத்தை இறைஞ்சு மன்றாடுவோம்.